ம், வீட்ல வாழைப்பழம் தீந்து போச்சு. ஆனா நாம மரத்துல இருந்து பறிச்சிட்டு வரலாம். ஹஹா. ஆமா, பக்கத்துல இருக்கிற காட்டுல சில வாழை மரம் இருக்கு. எஸ், நாம அங்கேயே போகலாம். எஸ் எஸ். கவனமா இருக்கணும். அங்க நிறைய குரங்குகளும் இருக்கும். அதுங்களுக்கும் வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அட, அத பத்தி கவலைப்படாத அம்மா பியாரி. நம்ம கிட்ட குரங்குகளை சமாளிக்கிற பொருளும் இருக்கு. ஹஹஹா. ம். 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 ஆ. அட அப்பா, நம்ம மரத்துல எப்படி ஏறுறது? அட, மரத்து மேல ஏன் ஏறணும்? நம்ம கிட்ட இந்த ஆப்பிள் இருக்கும்போது பாருங்க, குரங்குகள் நம்மள காப்பி பண்றதுல கில்லாடிகள். நான் ஒரு ஆப்பிள குரங்கு மேல எறிவேன். அது என்ன காப்பி அடிச்சு பதிலுக்கு ஒரு வாழைப்பழத்தை தூக்கி எறியும். ஓஹோ, அதுக்கு தான் நீங்க ஆப்பிள் எடுத்துட்டு வந்தீங்களா? ம். 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 பாருங்க, இப்ப குரங்கு வாழைப்பழத்தை தூக்கி போடும். இது வாழைப்பழத்தை தூக்கி போடுறதுக்கு பதிலா ஆப்பிள் எடுத்துட்டு போயிடுச்சு. ஆ? 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 ம். ஆ. அப்பா, இந்த குரங்கு உங்களை காப்பி அடிக்கும்னு எனக்கு தோணல. ம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட இந்த கயிறு இருக்குல்ல, இத ரவுண்டா கட்டி வாழைத்தாரையே முழுசா எடுத்துடலாம். ம், 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 ஆ. அப்பா, விட்டுறாதீங்க. வாழை வாழை. டுக்கி, உனக்கு இந்த பழம் எங்க இருந்து கிடைச்சது? குரங்கு. பேபி. அடி சக்க டூக்கி, நீ ரொம்ப அன்பா வாழைப்பழத்தை வாங்கிட்டியே. நானும் ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை ட்ரை ட்ரை. குரங்குக்கு காப்பி அடிக்க தெரியல. அன்பு இல்லன்னா பழம் கிடைக்கிறது இல்ல. இப்போ என்னால உங்க கூட விளையாட முடியாது. செல்லுங்களே, எனக்கு பொம்மை செய்ய போகணும். அட சூப்பர்மா, நீங்க உங்களோட ஒர்க் ஷாப்புக்கு போறீங்களா? ஆமா, இன்னைக்கு நான் நிறைய பொம்மைகளை செஞ்சு கொடுக்கணும். பொம்மை நாங்களும் வரோமா? ப்ளீஸ் ப்ராமிஸ். நிச்சயமா நாங்க இங்க அங்க ஓட மாட்டோம். எப்படியும் எனக்கும் உங்க உதவி தேவைப்படும் தான். சரி வாங்க, நம்ம பொம்மை ஒர்க் ஷாப்புக்கு போலாம். எஸ்.
எஸ் எஸ். சூப்பர். இவ்வளோ கிளுகிளுப்பாய். அட, இதுல சத்தம் வர மாட்டேங்குதா? ஆமா, அதுதான் உங்க 2 பேருக்கும் வேலை. இப்ப கவனமா பாருங்க. 4 தானிய அரிசி, 4 தானிய உளுந்து. இப்ப சத்தம் வரும். சூப்பர். கிளிகிளிப்ப. ஆல் ரைட், நான் எல்லா முடியையும் டைட் பண்றேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா கிளுகிளுப்புலயும் 4 உளுந்து 4 அரிசி போடுங்க. சரியா? சரி. 1 2 3 4. 1 2 3 4. மூடிய மூடிட்டேன். மூடு. நீ எவ்வளவு சீக்கிரம் எப்படி செஞ்ச? எங்க காட்டு. மூடு. என்ன ஆச்சு பீக்கு? டோக்கி எல்லாத்தையும் குழப்பிட்டா. இதுல தானியத்தை போடாமையே மூடிட்டா. மூடு. தானியம் போடாமையே மூடக்கூடாது டூக்கி. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம தானியம் இல்லாத கிளுகிளுப்ப தனியா எடுத்து வைக்கலாம். இது கடைசி. கிளிகிளிப்பை. டூக்கி, கிளுகிளுன்னு சத்தம் வராத வர கிளுகிளுப்ப எப்படி பண்ண முடியும்? டப்பா டப்பா. டப்பா டப்பி. ஆ? ஆ, ஆ. இருங்க, எப்படி ஃப்ளூட் பண்ணணும்னு நான் பண்ணி காட்டுறேன். சரி, இப்ப 2 பேரும் வெளியே வாங்க. சரிங்க அப்பா. ம். ஃப்ளூட். ஃப்ளூட். அடடா, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஓ, நீங்க தானா? என்னங்க இது சின்ன புள்ளத்தனமா? உங்க சைஸ்ல இருக்கிற பாத்டப்ல குளிக்க வேண்டியதானே? உடைஞ்சு போயிருச்சு. அப்பாவோட வயித்துல பாத்டப். ஆ? ஆனா நாங்க இப்போ எப்படி குளிக்கிறது? எப்படி? எங்கெங்க போயிருந்தீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். அப்பாவோட வயித்துல மஞ்சள் மஞ்சள். அட, அப்பா மறுபடியும் எங்கேயோ வெளியில போறாங்க. சரி வாங்க, நாமளும் போய் பாப்போம். அப்பா இங்க இல்லையே. ஆமா, இங்க இல்ல. அப்பா அப்பா
ஹேய், நான் எங்க இருக்கேன்? அட, என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? வாங்க. அப்பா, எங்களை நீங்க ஆச்சரியப்படுத்திட்டீங்களே. நாம எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாம். ரெடி, ஸ்டெடி, கோ. ஆ? எல்லாருக்குமான பாத்டப். எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாம். பிடி பார்க்கலாம். ஆட்டோ. பிடி பார்க்கலாம். ஓ, டுக்கி, உனக்கு அடிபட்டுருச்சா? அழாத டுக்கி, அம்மா அப்பா கேட்ற போறாங்க. சரி சரி, கேண்டி சாப்பிடுறியா? டுக்கி யம். இத ஒளிச்சு வச்சே ஆகணுமே. என்ன பண்ணட்டும்? இவ்ளோ பெரிய ரவுண்ட் ஆயிடுச்சே. ரவுண்ட் ரவுண்ட். அட ஆமா, நிறைய உருண்டையை இந்த மாதிரி பண்ணி விட்டா அப்ப வித்தியாசமே தெரியாதுல்ல. இதோ அவ்வளவுதான். இத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். டூக்கி, என்ன உன் முகத்தை இப்படி பண்ணி வச்சிருக்க? டுக்கி, அம்மா, நான் நம்ம டுக்கியை லேடி பக்கா மாத்திட்டேன். சரி சரி டூக்கி, முகத்தை தொடச்சு விட்டுரு. இல்லனா கலர் ஒட்டிக்கும், போகவே போகாது. அட, என்ன இது? இந்த இடத்துல உனக்கு அடிபட்டிருக்கே. டுக்கி. பீக்கோ, டூக்கிக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் ஒண்ணுமே பண்ணல அம்மா. அவளே தான் ஓடி வந்து இடிச்சுக்கிட்டு விழுந்தா. நீ அந்த ஒரு காயத்தை மறைக்க 10 காயத்தை வரைஞ்சியா? பீக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்க கூடாது. எப்பவாவது இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா முதல்ல வந்து அப்பா அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொல்லிரணும். ரவுண்ட் கண்ணம்.